விரல் ஆட்ட காட்டுமே, ஃப்ரீயா விடுங்க, கையை ஃப்ரீயா விடுங்க. விரல் ஆட்டுனால நாங்க ஆட்ட வச்சிருவோம். நாங்க இன்னும் ஒரு பாயிண்ட் விடுதா ஆடும். ஆனா இதோ ஆடுது. எப்படி 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 இப்போ இது வந்து பக்கம் கை விரல ஆட்டமே இருப்பான். இது அரைஞ்சவன பண்ணுவாங்க, ஐய கை வந்துருச்சு எடுத்தோம்னா நம்ம மைண்ட் வாய்ஸ். சார் இப்ப சொல்லுங்க சார், அந்த முகம் பருவு அதுக்கு சொன்னீங்கல்ல சார். இப்ப வந்து முகப்பரு இருக்கு, முகம் அழகா வரும்னு சொன்னால் எல்ஐ பர் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்ஐ பர் வந்து டிஜிட்டல் பாயிண்ட் ஃபார் ஃபேஸ் அண்ட் ஃப்ரண்ட் நெக். அதனால இங்க உள்ள பிரச்சனைகளுக்கும் இங்க உள்ள பிரச்சனைகளுக்கும் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்குறது வந்து நீட்ல போட்டு அதுல லீடு கொடுத்து பண்ணலாம். அது இல்லாமல் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணி பச்சுக்கலாம். இதுல வந்து இதை கட்டுறதுக்கு ஒரு ரோப் இருக்குது, ஐ மீன் ஒரு டேப் இருக்கு. அந்த டேப் வச்சு நீங்க பண்ணிக்கலாம். அதை வச்சு பண்ணி இது மாதிரி வச்சுட்டு இங்க பாருங்கள், இது வந்து இங்க எப்படிங்க, இது வந்து இன்டென்சிட்டி கண்ட்ரோல், இது வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். இந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றப்ப இந்த விரல் வந்து ஆடு பாருங்க, ஆடுது. இது ஆடையிலே முகம் பல பலப்பாக ஆப்பதை நீங்க காணலாம். முகத்தில் ஆடி மாதம், ஆமா ஆமா ஆமா, ஆடி மாதம் ஆடுதான் ஓடு பயங்கரமா இருக்குல்ல. இது மாதிரி பண்றப்ப உங்களுக்கு வந்து ஓகேவா. இது மாதிரி இப்ப எல்லா விரலும் இது வந்து பக்கவாத பேஷண்ட்டுக்கு, கை கால் விளங்காதவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு நல்லா இருக்கலாம். அதே போல கைகள் மரத்து போகுது, கைகள் மரத்து போகுது, சென்சேஷன் இருக்கு, ஸ்டிச்சிங் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னா இதை பயன்படுத்த ரொம்ப நல்லா இருக்கும். இதே ப்ரொசீஜரை வந்து நீங்க காலில் பண்றப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.